உடன பல்தே வருது மொத்தம் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்தே ஸ்கூலுக்கு போனா ஐயோ இப்படின்னா எப்படி ஸ்கூலுக்கு போறது எக்ஸாம்ல பாஸ் ஆகுது வேலை கிடைக்கிறது என்னை வச்சு பார்த்துக்கிறது கல்யாணம் பண்றது எனக்கு ஒரு நல்ல பேரம் கொடுக்குறது என்னங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எந்திரிச்சிட்டேன், குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு சரியா? பார்ட் ஆஃப் பண்ணுப்பா. ஆமா, பேர பையன் தானே வேணும்னு கேட்டீங்க. நான் ரெடியா தான் இருக்கேன். ஒரு பொண்ணு தேடித்தாங்களே, பொண்ணை நானே தேடிக்கிறேன். டேய் போன் போடுறடா. இவனா? டேய் இன்னும் நான் தூங்காம இருக்கேன். கோழி கூவி மரண ஷிஃப்ட்டுக்கு போயிடுச்சுடா. என்னடா பண்ணிட்டு இருக்க தூங்காம? பப்ஜி விளையாண்டு இருக்கேம்மா. என்னது பப்பக்க போறியா? ஐயோ பப் இல்லம்மா, பப்ஜி. பப்ஜியோ என்ன எலவுடா அது? அந்த கேம்ல அப்படி என்னடா இருக்கு? என்ன இருக்கா? வின்ன சிக்கன் டின்னர் மதர். போடா, உனக்கு நீங்க டின்னரே கிடையாது. என்ன குளிரு அப்பா. ஏய் எங்கடா ஓடுற? வந்து சாப்பிடு வா. வரேன்பா. அப்புறம் நல்லா படிக்கிறியா இல்லையாடா? நல்லா படிக்கிறேன்ப்பா, நல்லா படிக்கிறேன். எத்தனை சப்ஜெக்ட் ஃபெயிலு? ஒரு 5 சப்ஜெக்ட். ஏண்டி அந்த விளக்க மாதிரி இடம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு ரெண்டே சப்ஜெக்ட் தான், ரெண்டே சப்ஜெக்ட். அந்த பயம். அப்புறம் எஸ்பிஎம் எப்ப? எவனுக்கு தெரியும்? விளக்க மார்க் கேட்டேனே, எங்க காணோம்? ஒரு 2 மாசத்துல எக்ஸாம். நல்லா படிக்கணும் சரியா? இல்ல தோலை உரிச்சிடுவேன். சரிப்பா, படிக்கிறேன். டிஃபன் ரெடியா? பசிக்குதுமா. டேய் அது பாத்ரூம் டாடி. பாத்ரூம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன ரூமுக்கு போற? வந்து சாப்பிட்றாடி. வரப்பா. எஸ்பிஎம் முடிஞ்சிருச்சு. என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் என்ன? எஸ்பிஎம் முடிஞ்சிருச்சு, வெட்டியா தான் இருக்கிறது. சாப்பாடு கிடையாது, போடா வெளியே. அப்படின்னு இருக்காம ஏதாச்சும் ஒரு வேலை தேடிருக்குப்பா. என்ன வேலை பார்க்க போற? ஒரு அக்கௌண்டன்ட், இல்லாட்டி ஒரு சேல்ஸ் மேனேஜர், இல்லை ரிலாக்ஸான வேலை, ஒரு ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட். அழகா அக்கௌண்ட் அப்படி சில்லுன்னு ரிலாக்ஸா இருக்கணும்ப்பா. கதவு திறந்தா இருக்கு, அப்படியே வெளியே போயிட்டு வந்துடாத. ஒரு கக்கூஸ் கதவுல கூட ஓகேதான்ப்பா. பஞ்ச பரதேசிக்கெல்லாம் சோகம் கேட்குது. எவ்வளோ சம்பளம் எதிர்பார்க்குற நீ? என் ரேஞ்சுக்கு ஒரு 10,000. தெருவில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவன் கூட போய் சேர்றியா? ஒரு 10 கூட ஓகேதான்ப்பா. ஹலோ நஜீப்பா, பெயில இருக்கணுமா? டேய் போய் எஸ்பிஎம்க்கு படிடா டேய். போறேன். ஹலோ ரோஸ்மாவா, எனக்கு உனக்கும் பெயில் எடுக்கணுமா? டேய் உனக்கு தான் எஸ்பிஎம் முடிஞ்சிச்சுல, போய் வேலையை தேடுறா. தேடுறாங்க. கேம் நேரு போய் படி. எஸ்பிஎம் வருது. எஸ்பிஎம் முடிஞ்சுல, வேலைக்கு போக மாட்டியா? இருக்காதியா வேறாண்டி? எஸ்பிஎம் வருது, படிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வீட்டிலே கிடக்குறிய, வேலைக்கு போ. டேய் என்னடா? ஓ நிப்பாட்டு, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கே தெரியும். என்னடா எஸ்பிஎம் முடிஞ்சிச்சு வேலைக்கு போலன்னு யோசிச்சிருப்பேன். ஏன்டா டி எஸ்பிஎம்னுக்கு தான் படிங்கன்னு இருக்கிற போனை பிடுங்கி ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த விடாம, வெளியே போக விடாம, படம் பார்க்க விடாம படின்னு ரூம்லயே உட்காந்து வச்சு போட்டீங்க. சரி எஸ்பிஎம் எப்ப நிம்மதியா இருக்கான்னு இருந்தா, அதுக்கு இப்போ வேலைக்கு போ சம்பாரி, காசு குடி, வீட்டுல தண்டச்சோரா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா நாங்க டீனேஜ் எப்படிடா உயிரோடு இருக்கிறது? யோசிங்கடாடி. போய் அட்வைஸ் பண்றத போய் நல்ல வேலையா பாருங்கடாடி. டேய் விக்கி, நான் உன் ஃப்ரெண்டு தவான்டா. என்னடா பேசிட்டு இருக்க? நீ தவா? நீ
மச்சான் சொல்ற சட்டையும் முடி இருக்க டையும் பத்தி பிச்சைக்காரி மாதிரி நினைச்சுடா. சொல்ற இருக்கிற டென்ஷன்ல எனக்கு இருக்க டென்ஷன்ல மறந்துட்டேன் மச்சான். சொல்றடி. ஆமாவா? ஆனா ஆமா, அது ஒண்ணும் இல்ல மச்சான், 10 நாளைக்கு குளிக்கல அவ்வளவுதான். டேய் 10 நாளா குளிக்கலையா? மச்சான் நான் 20 நாளா குளிக்கலடா. மச்சான், ஒரே கைங்கடா. வேண்டா. அது விடு மச்சான், வாழ்க்கையில என்னதான் பண்ணாலும் நம்மளுக்கு துப்புறதுக்கு ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. இனிமே எல்லாம் அப்படிதான்.